ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். திட்டத்தின் கீழ் என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட உள்ளன, இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய போவது யார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 12,78,00,000 ரூபாய் செலவில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தை சென்னையில் உள்ள செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இதில் அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் 15 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் ஒரு மாநகராட்சிக்கு 4 முகாம்கள் வீதமும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கரூர், ஆவடி, காஞ்சிபுரம், கும்பகோணம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் ஒரு மாநகராட்சிக்கு 3 முகாம்கள், ஒரு வட்டாரத்திற்கு 3 முகாம்கள் வீதம், 388 வட்டாரங்களில் 1164 முகாம்கள் என மாநிலம் முழுவதும் மொத்தம் 1256 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. வசதி குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதி மற்றும் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகள் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி, பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட வளாகங்களில் சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மருத்துவ முகாம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதிற்கு மேற்பட்ட நீரிழிவு, உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநல பாதிப்புடையோர், கர்ப்பிணிகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு இந்த முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. சிறந்த மருத்துவர்களை கொண்டு இரத்த அழுத்த பரிசோதனை, இரத்த அணுக்களின் எண்ணிக்கை, சிறுநீரக செயல்பாட்டு பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பயனாளிகளின் செல்போன் எண்ணுக்கு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகின்றன. இது தவிர கண், காது, மூக்கு, தொண்டை, முழு உடல் பரிசோதனை, எக்ஸ்ரே, எக்கோ கார்டியோகிராம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை மருத்துவம், இதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த முகாம்களில் பரிசோதனை மற்றும் மருத்துவ சேவை மட்டுமன்றி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன. நோய் பாதிப்பு உள்ளவர்கள், இல்லாதவர்கள் என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இந்த முகாம்களில் கலந்து கொள்ளலாம் என்றும், ஏதேனும் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு தொடர் சிகிச்சை பெறுவதற்கான தொடர்பும் இந்த முகாம்களில் ஏற்படுத்தி தரப்பட உள்ளது. இது தவிர எந்த மருத்துவமனைகளில் சேர வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் திட்டம் தொடர்பான விவரங்களை www.nhm.tn.gov.in என்கின்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். இந்நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை அதே பெயரிலேயே தொடர அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசு திட்டங்களின் பெயர்களில் வாழும் ஆளுமைகளின் பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும், திட்டம் தொடர்பான விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்பட உள்ளதால் இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை மனுவாக தாக்கல் செய்தால் நாளை மறுதினம் விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்ததை அடுத்து தமிழ்நாடு பொதுத்துறை செயலாளர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் யார் படம் இருக்க வேண்டும், யார் பெயர் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த கோரி விளக்க மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்ட 36 லட்சம் பேரில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பீகார் மாநிலத்தில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாற வாய்ப்புள்ளதா? மாறினால் என்ன ஆகும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பீகாரில் தேர்தல் ஆணையம் நடத்திய SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு தேசிய அளவில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. தகுதியான குடிமக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதையும் தகுதியற்றவர்களை நீக்குவதுமே முக்கிய நோக்கம் என ஆணையம் விளக்கமும் அளித்தது. ஜூன் மாதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் முன் பீகார் மாநிலத்தில் 7,89,69844 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்நிலையில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின்னர் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக நேற்று வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 20 லட்சம் பேர் உயிரிழப்பும் 7 லட்சம் பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருந்ததாகவும் 1,20,000 பேர் விண்ணப்பமே தரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக 35 லட்சம் பேர் பீகாரில் இருந்து நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 35 லட்சம் பேரில் பெரும்பாலானோர் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில்தான் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 6.5 லட்சம் பேர் வேலைக்காக தங்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 3.5 லட்சம் பேரும் கோவை, திருப்பூரிலும் அதிக அளவில் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியை பெறுவார்கள். இவ்வாறு நடந்தால் தமிழக வாக்காளர் பட்டியலில் வெளி மாநிலத்தவர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். இந்த நடவடிக்கையால் தமிழ்நாட்டு வாக்காளர்களாகும் பிற மாநிலத்தவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்தால் அவர்களின் மாநிலம் போல பாதுகாப்பற்ற வேலை இல்லாத நிலை இங்கு உருவாகும் என திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வடமாநில மக்களுக்கும் பாஜக ஆளுகிற மாநில மக்களுக்கும் ஒரு சரியான பாதுகாப்பை வழங்குகிறது என்று பொருள். அப்படி என்றால் பீகார் மாநிலத்திலே இவர்கள் மீண்டும் இங்கே திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கோ யாருக்கோ வாக்களித்தால் பீகார் போல தமிழ்நாடும் மாறிவிடும் என்பதை அந்த மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுவதாக BCK தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது. முன்னதாக பீகாரின் வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுவது தொடர்பாக தங்களிடம் 100% ஆதாரம் இருப்பதாக கூறினார். इलेक्शन कमीशन वोट चोरी में इन्वॉल्व है और मैं लाइटली नहीं बोल रहा हूं, मैं 100% प्रूफ के साथ बोल रहा हूं. इलेक्शन कमीशन में जो भी ये काम कर रहे हैं राइट फ्रॉम द टॉप टू द बॉटम, आप एक बात याद रखिए, आपको हम छोड़ेंगे नहीं. இந்நிலையில் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை புறந்தள்ளுவதாக ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி கொடுத்துள்ளது. அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் பாரபட்சமின்றியும் வெளிப்படையாகவும் பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளது. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் கவினின் உடல் 5 நாட்களுக்கு பின் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டை உலுக்கிய கோர விபத்தில் CBCID விசாரணையை துவக்கிய நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் என விரிவாக பார்க்கலாம்.
தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் கடந்த 27ஆம் தேதி நெல்லை KTC நகரில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கவின் காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் சரணடைந்தார். பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்ற நிலையில் சுர்ஜித்தின் பெற்றோர்களான காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோரையும் கைது செய்ய வலியுறுத்தி கவினின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அரசு நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் கடந்த புதன்கிழமை உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டார். வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து கவின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி MP கனிமொழி, VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். இதற்கிடையில் அரசின் தொடர் பேச்சுவார்த்தை காரணமாகவும் சரவணன் கைது செய்யப்பட்டதாலும் கவின் உடலை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினர் சம்மதித்தனர். அதன்படி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த கவினின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கவினின் உடலுக்கு அமைச்சர் KN நேரு, தூத்துக்குடி MP கனிமொழி, நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கவின் உடல் அவரது சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கவினின் ஆணவ கொலை வழக்கை முதலமைச்சர் கண்காணித்து வருவதாக கனிமொழி MP தெரிவித்தார். நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாரும் தனிமையிலிருந்தோ நியாயத்தை தாண்டி அவருக்கு தப்பிப்பதற்கான எந்த வழிவகையும் கிடையாது. ஆணவ கொலைகள் இந்த சமூகத்தின் மீது விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கரை. அதனால் இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு யாரும் தப்பிக்க. இதனிடையே கொலை செய்யப்பட்ட கவினை நெல்லை பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மிரட்டியதாக வெளியான செய்திக்கு மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்தது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொலை சம்பவத்திற்கு முன்பாக கவினை பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் அழைத்து மிரட்டியதாக கவினின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்தது உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளது. கவின் ஆணவ கொலை வழக்கின் விசாரணையை DSP ராஜ்குமார் நவ்ரோஜ் தலைமையிலான CBCID போலீசார் தொடங்கியுள்ளனர். வழக்கின் சாட்சிகளான கவினின் தாய் தமிழ்ச்செல்வி, சகோதரர் பிரவீன் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் கவினின் காதலிக்கும் சம்மன் அனுப்ப CBCID போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று விளக்கம் அளிக்காததால் EPS தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோன்று அதிமுக உறுப்பினர் என்ற அடையாளத்துடன் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக அல்லாத ஒருவர் கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் கட்சி விதிப்படி அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். எனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் கட்சி விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார் என்று குறிப்பிடாததால் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு உரியது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சூரியமூர்த்தி இவ்வழக்கின் தீர்ப்பை வைத்து அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்று
தேர்தல் ஆணையத்தில் முறையிட இருப்பதாக கூறினார். இந்த வழக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வான ஒரு முடிவா இருக்கும். எடப்பாடி பழனிசாமியினால அவரால் நீக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த வழக்கை பயன்படுத்தி கண்டிப்பா இது பண்ணுவாங்க. அதுபோல இந்த இதை தேர்தல் ஆணையத்தில் நாங்க ஏற்கனவே வழக்கு நான் தான் தாக்கல் செஞ்சிருக்கேன். இந்த தீர்ப்பை வச்சுட்டு மேற்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இறுதி விசாரணை முடிகிற வரைக்கும், இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக ஒதுக்க தடை விதிக்கணும்னு மறுபடியும் நாங்கள் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் இவ்வழக்கின் தீர்ப்பை பயன்படுத்தி நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சூரியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான இடம் காலியானதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்குவதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 21ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெற 25ஆம் தேதி கடைசி நாள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டு பணிப்பெண் உட்பட 4 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்திய வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதையடுத்து ஜெர்மனிக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா நாடு திரும்பியதை அடுத்து கடந்த ஆண்டு மே 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்ற அறையில் பிரஜ்வல் ரேவண்ணா கதறி எழுதார். இதையடுத்து அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தற்பொழுது தாங்கள் கூட்டணி வைப்பதை மட்டும் விமர்சிப்பது சந்தர்ப்பவாதம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்ட போது இதனை அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. அதிமுகவும் பாஜக கூட்டணியும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி தனது வழக்கமான பணிகளை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராமதாஸ் நலம் விசாரித்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் உடல் நலம் குறித்து விசாரிப்பது வழக்கமான நடைமுறை என்றும் அதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை என்றும் கூறினார். அது விரைவில் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ராமர் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி போன்று ராமதாஸ் இருக்குமிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தெரிவித்தார். ராமன் இருக்குமிடம் என்ன சொல்லுவாங்க? அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் பங்கேற்க உரியவர்களுக்கு மட்டும் அழைப்பு போகும் என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரும்பினால் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கு பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகியதற்கான காரணம் தனக்கு தெரியாது என்றார்.
சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே ஃபோன்லேயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ் அனுமதி. இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இபிஎஸோட அழுத்தத்தினால தான் ஓபிஎஸ் வந்து புறக்கணிக்கப்படாது அப்படின்னு. இல்லை, அப்படி ஒன்றும் கருத்து. சார், வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புலேருந்து கேட்டால் நீங்கள் சந்திப்பீங்க? கண்டிப்பாக சந்திப்பாங்க. தேர்தல் நெருங்கும் சூழலில் ஓபிஎஸ் அணியின் அடுத்த கட்ட நகர்வு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக மற்றும் அதிமுகவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுவது அபாண்டம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என உறுதிபட தெரிவித்தார். ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதை உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவ சக்திகளோடோ RSS பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மி அளவும் உடன்பாடோ தொடர்போ வைத்துக் கொள்ளாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வேறு வழியில்லாமல் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியதாகவும் வைகோ கூறினார். இந்நிலையில் நலன் விசாரித்து அன்பு கொண்டு பேசிய அண்ணன் வைகோவிற்கு நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆணவ கொலைகள் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நடைபெற்று வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிறகு அவர் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஆணவ கொலைகளுக்கு காரணம் கட்சிகள் அல்ல, சமுதாய அமைப்பு என்று சாடினார். ஆணவ கொலைகள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலிருந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்ல, நம்மளுடைய சமுதாய அமைப்பு. அதை மாத்திரம் கட்சிகள் வரும் போகும், நாடு நடந்துகிட்டே இருக்கும். நாடாளுமன்றத்தில் தான் பேச ஆரம்பித்த பிறகு நிறைய கேள்விகள் எழும் என்றும் கூறினார். அங்க என்ன பேச போறேன், என்ன பேசுறேங்கிறத இங்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்க கடமையும் இல்லை ஒண்ணு. அதனால ஜாஸ்தி அதை பத்தி இங்க பேச முடியாது. நான் பேச ஆரம்பிச்சதான் அதை பத்தின கேள்விகள் நிறைய வரும். அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாஷிக்கலாம். முதலில் நாடு, அடுத்தது தமிழ்நாடு, இதுவே நாடாளுமன்றத்தில் தன்னுடைய போக்கஸ் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி தரப்பில் போட்டி பொதுக்கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாமகவில் தந்தை மகன் இடையிலான பிரச்சனையினால் அக்கட்சியினர் 2 பேர் அணிகளாக பிரிந்து செயலாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள பட்டானூரில் வருகின்ற 17ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றார். ராமன் இருக்கும் இடம் என்ன சொல்லுவாங்க, அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, தயாராக இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. புரிஞ்சுங்களா? நல்லா சொல்லுங்க. பொதுக்குழு 17ஆம் தேதி நடக்குது. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா? அன்புமணி உள்ளிட்ட அவங்க செயல் தலைவருக்கு அழைப்பு இருக்கா? உரியவர்களுக்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவங்களுக்கு அழைப்பு போகும். இந்நிலையில் மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, வடிவேல் ராவணன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமதாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஏதோ ஒரு கார்ப்பரேட் அமைப்பால் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்குழுவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது என்றும் சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் நிலங்களை உழுது விதைக்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. செந்துறை பகுதியில் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
கடலூரில் காற்று, இடி, மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருப்பாத்திரை, புலியூர், ஆலப்பாக்கம், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மத போதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 54 வயதான விக்டர் என்கிற காமராஜ் என்னும் நபர் தன்னுடைய வீட்டில் கிறிஸ்தவ சபை நடத்தி வந்துள்ளார். அங்கன்வாடி மைய ஊழியராக உள்ள இவருடைய மனைவி திருச்சபையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாலையில் டியூஷன் நடத்தி வந்தார். இந்நிலையில் இங்கு படித்து வந்த மாணவிகளுக்கு காமராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காமராஜின் செல்போனை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 25% வரி வரும் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை முன்வைத்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 10% முதல் 41% வரை புதிய வரிகளை விதித்து 92 நாடுகள் மீது வர்த்தக போர் தொடுத்துள்ளார். புதிய பரஸ்பர வரிகள் ஒரு வாரத்தில் அமல்படுத்தப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 25 விழுக்காடு வரி ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அமலாகிறது. ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்குவதால் கூடுதலாக அபராதமும் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்க நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பால் கடல்சார் பொருட்கள், இரும்பு மற்றும் உருக்கு பொருட்கள், வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், ஸ்மார்ட் போன்கள், வைரங்கள் மற்றும் தங்க நகைகள், பிளாஸ்டிக், பெட்ரோலிய பொருட்கள், இயற்கை ரசாயனங்கள், இயந்திரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருப்பூர் பின்னலாடை பொருட்களுக்கு ஏற்கனவே இருந்த வரியுடன் 25% வரியும் சேர்ந்தால் ஒட்டுமொத்த வரி விகிதம் கணிசமாக உயரும். இதனால் திருப்பூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகளின் விலை அமெரிக்க சந்தையில் அதிகரிக்கும். இதன் விளைவாக வங்கதேசம், வியட்நாம், இலங்கை போன்ற நாடுகளை விட இந்தியாவின் ஆடைகள் விலை அதிகமாகி ஆர்டர்கள் குறையும். அமெரிக்காவின் பெரிய பிராண்டுகளான வால்மார்ட், கேப், காஸ்கோ போன்றவை திருப்பூரில் இருந்து அதிக அளவில் ஆடைகளை இறக்குமதி செய்கின்றன. இந்த நிறுவனங்கள் அதிக வரி காரணமாக தங்கள் ஆர்டர்களை நிறுத்தி வைப்பதற்கோ அல்லது தள்ளுபடிகள் கோருவதற்கோ வாய்ப்புள்ளது. மியான்மர், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியாவை விட அதிக வரி விதித்துள்ளதால் இந்தியா இன்னும் சாதகமான நிலையில் இருப்பதாக ஒரு கருத்து இருந்தாலும் இந்த புதிய வரி உயர்வு திருப்பூருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திற்கு விதிக்கப்பட்ட வரியை ட்ரம்ப் குறைத்துள்ளார். அதாவது பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்ட 29 விழுக்காடு வரி 19% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 35 விழுக்காடு வரி விதிக்கப்பட்ட வங்கதேசத்திற்கு தற்பொழுது 20% வரியை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய வரிகளின் மூலம் அமெரிக்கா நடப்பாண்டில் 6 மாதங்களில் 7.61 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் ஈட்டியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பேருந்தில் இருந்த ரப்பரை கிழித்தெறிந்த மாணவரை தட்டி கேட்ட நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருத்தணியில் இருந்து வீரமங்கலம் செல்லும் அரசு பேருந்தில் இருந்த அரசு பள்ளி மாணவர் பேருந்தின் படிக்கட்டுகளில் இருந்த ரப்பர்களை கிழித்து எறிந்ததாக தெரிகிறது. இதனை தட்டி கேட்ட நடத்துனரை தாக்கிவிட்டு மாணவர் தப்பி ஓடியுள்ளார். இதனால் பேருந்தை சாலையில் நிறுத்தப்பட்டதால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இதையடுத்து பேருந்து புறப்பட்டு சென்றது.
புதுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் அருகே உயரழுத்த மின்கம்பி சாலையில் அறுந்து விழுந்த சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து காவல்துறையினர் அப்பகுதியில் போக்குவரத்திற்கு தடை விதித்தனர். இதையடுத்து அங்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து வந்து மின்கம்பியை அகற்றினர். திருப்பத்தூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணை தாக்கி மர்ம நபர் கொள்ளையில் ஈடுபட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரிப் நகரைச் சேர்ந்த பஷீர் என்பவரின் மனைவி ரேஷ்மா வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்றதை பார்த்து ரேஷ்மா கூச்சலிட்டதாக தெரிகிறது. உடனடியாக ரேஷ்மாவின் தலையில் இரும்பு ராடால் தாக்கிவிட்டு அந்த நபர் தப்பிச் சென்றார். ரேஷ்மாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தங்கச்சியை திட்டியதால் அவரது கணவர் வீட்டிற்கு சகோதரர்கள் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எட்டுப்புடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் அவரது மனைவி மீனா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் மீனாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சதீஷ் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மீனாவின் சகோதரர்களான வீரகுமார் மற்றும் சிவா ஆகியோர் சதீஷின் வீட்டிற்கு சென்று அவரது வீட்டில் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. நாகை அருகே திருமருகலில் வீட்டு வாசலில் தேங்கி நின்ற மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்தார். முருகன் சந்நிதி தெருவைச் சேர்ந்த பூங்கொடி தூங்கி எழுந்து வாசலில் கோலம் போடுவதற்காக வெளியே வந்துள்ளார். அப்போது இரவில் பெய்த மழையால் அருகில் இருந்த மின்கம்பத்தில் இருந்து வாசலில் தேங்கி நின்ற தண்ணீரில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளதை அறியாமல் பூங்கொடி கால் வைத்தவுடன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒகேனக்கலில் நீர்வரத்து குறையத் தொடங்கிய நிலையில் காவிரி ஆற்றில் பரிசல்கள் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. 6 நாட்களுக்கு பிறகு தடை நீக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் பரிசல்களில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். எனினும் அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீடித்து வருகிறது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் விமானம் மூலம் வீசப்படும் உணவுப் பொருட்களை வாங்க மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடும் காட்சி பதைபதைக்க வைக்கிறது. பட்டினி தலைவிரித்தாடும் காசாவில் அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறது. உணவுக்காக வரிசையில் நிற்கும் மக்களையும் அவ்வப்போது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தி கொன்று வருகிறது. இதற்கு உலகளவில் கண்டனங்கள் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது போர் விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்கள் வீசப்படுகின்றன. காசாவில் பட்டினியால் உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை 154ஆக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உறைய வைத்த கருமுட்டையில் இருந்து தம்பதி குழந்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். 1990ஆம் ஆண்டு தாங்கள் உறைய வைத்த கருமுட்டையில் இருந்து தற்பொழுது ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளனர். கருமுட்டைகள் திரவ நைட்ரஜன் மூலம் உறைய வைக்கப்படுவதால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அதன் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாது எனவும் 4 முதல் 5 நாட்கள் வளர்ச்சியடைந்த கருமுட்டையை உறைய வைக்கும் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் குழந்தை பிறக்கும் விகிதம் அதிகரிக்கும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்ட கும்பலை தட்டி கேட்ட அண்ணன் தம்பி இருவரை அடித்துக் கொன்று குழி தோண்டி புதைத்துள்ளனர். தூத்துக்குடியை அலறவிட்ட இரட்டை கொலையில் நடந்தது என்ன பார்க்கலாம். கஞ்சா புகைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட கும்பலை தட்டி கேட்ட அண்ணன் தம்பி இருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தவர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் பண்டுகரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் மாரி பாண்டி, அருள்ராஜ். கடந்த 27ஆம் தேதி இதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ், ரிதன், முனீஸ்வரன் உள்ளிட்ட 5 பேர் மாரிப்பாண்டியின் வீட்டருகே அமர்ந்து கஞ்சா புகைத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். சோர்வுடன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கத்தி எழுப்பி வம்பிழுத்தவர்கள் மாரியின் வீட்டுக் கதவை தட்டியும் தொந்தரவு கொடுத்துள்ளனர். அதை பொறுக்க முடியாமல் மாரிப்பாண்டியும் அவரது சகோதரரான அருள்ராஜும் சேர்ந்து கஞ்சா கும்பலை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது அக்கம்பக்கத்தினர் கூட்டம் கூட கஞ்சா கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. அதன் பின்னர் நடந்த பகீர் சம்பவத்தால் தற்போது ஊரே கதிகலங்கி போயுள்ளது. மாரியும் அவரது சகோதரர் அருள்ராஜும் கடந்த 3 நாட்களாக காணவில்லை.
ஊர் முழுக்க தேடியும் கிடைக்காததால் அவர்களது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து காணாமல் போன சகோதரர்களை தேடி வந்தனர். அப்போதுதான் பண்டுக்கரை கால்வாய் பகுதி அருகே மண்ணில் மனித கை ஒன்று வெளியே தெரிவதாக அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே அங்கு சென்ற போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வந்து கை தெரிந்த பகுதியில் தோண்டி பார்த்தனர். அதில் பேரதிர்ச்சியாக தேடப்பட்டு வந்த மாரிப்பாண்டியன் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து இப்பகுதியில் தேடுதல் நடத்த பார்வை மாற்றுத்திறனாளியான மாரிப்பாண்டியனின் தம்பி அருள்ராஜின் உடலும் தோண்டி எடுக்கப்பட்டது. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த அண்ணன் தம்பி இருவர் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிந்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். சம்பவத்திற்கும் கஞ்சா கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேக கோணத்தில் ரிதன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலையாளிகள் பிடிபட்ட பின்னரே கொலைக்கான முழு பின்னணியும் தெரியவரும் என போலீசார் கூறியதால் தற்போது கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரத்தை அடுத்த அரியமான் கடற்கரை அருகே கடலோர காவல் படையின் இடத்தில் கட்டுமான பணிகளுக்கு மண் அள்ள கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரியமான் கடற்கரை அருகே இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான இடத்தில் சுற்றுச்சுவர் எழுப்பவும் கட்டடம் கட்டவும் சாத்தக்கோன் வலசை அரியமான் கடற்கரை பகுதிகளில் மணல் அள்ளப்பட்டு வருகிறது. மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என கூறி மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து தனியார் நிறுவன ஊழியர்களிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து எந்திரங்கள் மூலம் மணல் அள்ள அதிகாரிகள் தற்காலிக தடை விதித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உடலை புதைக்க மயானம் இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈங்கூர் CSI நகர் பகுதியில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இப்பகுதியில் மயானம் இல்லாததால் அங்குள்ள ரயில்வே இடத்தை மயானமாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் ரயில்வே அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது மயானம் இல்லை என கூறி சாலை மறியல் போராட்டம் நடத்த முயன்றனர். இதையடுத்து நடவடிக்கை எடுப்பதாக பெருந்துறை வட்டாட்சியர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டு அருகே மீன்பிடிக்க சென்ற 4ஆம் வகுப்பு மாணவி ஏரியில் தவறி விழுந்து உயிரிழந்தார். சுந்தர்பாபு நகரை சேர்ந்த ஜெர்மின் சுந்தர் என்பவரின் மகள் ஜெர்மின் எமெல்டா அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் வேப்பம்பட்டு ஏரியில் மீன்பிடிக்க சென்ற ஜெர்மின் எமெல்டாவும் அவரது நண்பருமான திருமுருகனும் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து உடன் சென்ற 3 பேரும் கூச்சலிடவே அருகில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் 2 பேரையும் மீட்டனர். இதில் ஜெர்மின் எமெல்டா உயிரிழந்த நிலையில் திருமுருகன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் அடுத்த மப்பேடு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் +2 மாணவர் உயிரிழந்தார். காந்தூர் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களான பரணி, ஹேம்நாத் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சுங்குவார் சத்திரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி உரசியதில் கீழே விழுந்த மாணவன் பரணி லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மாணவரான ஹேம்நாத் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுந்தரரை சந்திரசேகரர் தடுத்தாண்டு கொண்ட காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சந்திரசேகரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை அலங்காரத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். வான வேடிக்கையுடன் களை கட்டிய இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டுள்ள கேரளாவை சேர்ந்த அருட் சகோதரிகள் இருவரையும் விடுதலை செய்ய கோரி புதுக்கோட்டையில் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கேரளாவை சேர்ந்த அருட் சகோதரிகளான வந்தனா பிரான்சிஸ், பிரீத்தி மேரி ஆகிய இருவரையும் சத்தீஸ்கர் மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இருவரையும் விடுதலை செய்ய கோரியும் சத்தீஸ்கர் மாநில அரசை கண்டித்தும் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகே கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் தரங்கம்பாடியில் இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் மற்றொரு பெண் படுகாயமடைந்தார். வாலியம்பட்டியை சேர்ந்த பூங்கொடி, முத்துலட்சுமி ஆகியோர் மயிலம்பட்டியில் இருந்து தரங்கம்பாடிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் முத்துலட்சுமி பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற பூங்கொடி படுகாயமடைந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே T20 எலைட் இந்திய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு பாரா கிரிக்கெட் அசோசியேஷன் T20 எலைட் ஏற்பாட்டில் இந்தியாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டி ரெட், கிரீன், ப்ளூ ஆகிய 3 பிரிவுகளாக தனியார் கல்லூரி மைதானத்தில் 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற கிரீன் அணிக்கு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. ஈஷா யோகா மையம் சார்பில் நடத்தப்படும் 17வது ஈஷா கிராமோற்சவம் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி செப்டம்பர் 21ஆம் தேதி கோவையில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈஷா யோகா மையத்தின் சார்பில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் ஈஷா கிராமோற்சவம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதுகுறித்து டெல்லியில் பேசிய ஈஷா மையத்தின் தன்னார்வ தொண்டர் புழக்கா, தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பாட்டம், வள்ளி கும்மி போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளதாக கூறினார். 6 மாநிலங்களில் பண்றோம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிசா இந்த 6 மாநிலங்களில் இந்த தடவை ஈஷா கிராமோற்சவம் நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000 கிராம மக்கள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர சுவரில் மோதிய விபத்தின் அதிர்ச்சி காட்சி எதிரே சென்ற வாகனத்தின் டேஷ்போர்ட் CCTVயில் பதிவாகியுள்ளது. காரை ஓட்டிச் சென்ற சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உடன் பயணித்த 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் உறவினர் வீட்டில் திருடிய உறவுக்கார பெண்ணை போலீசார் கைது செய்தனர். செவிலியர் தேர்வை எழுதுவதற்காக சென்னை வேளச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்த இளம்பெண் 6 சவரன் தங்க நகையை திருடியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த தமிழரசு என்ற அந்த பெண்ணை கைது செய்து நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் 21வது ஆண்டு புத்தக திருவிழாவை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். வருகிற 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் 230க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு 10% தள்ளுபடியுடன் புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. புத்தக திருவிழாவில் தினமும் மாலையில் கருத்தரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருத்தணியில் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த 90 வயது மூதாட்டியை வெறிநாய் கடித்ததில் அவரது உடலில் 30 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. சுப்பிரமணிய நகரில் வசித்து வரும் சேகர் என்பவரின் தாய் பச்சையம்மாள் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தார். திடீரென்ற வழியாக வந்த வெறிநாய் மூதாட்டியை கடித்தது. தடுக்கச் சென்ற அவரது மகனையும் கடித்து குதறியது. காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்தியா 2 விக்கெட்டுகளை இழந்து 75 ரன்களை சேர்த்துள்ளது. 2வது இன்னிங்ஸை காலையில் தொடங்கிய இந்தியா 224 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக கருண் நாயர் 57 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து 247 ரன்களை சேர்த்தது. முகமது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 2வது இன்னிங்ஸில் KL ராகுல் 7 ரன்களிலும் சாய் சுதர்சன் 11 ரன்களிலும் அவுட் ஆகினர். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 75 ரன்களை சேர்த்துள்ளது. ஜெய்ஷ்வால் 51 ரன்களுடனும் ஆகாஷ் தீப் 4 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். முதலில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய கூட்டணியை சேர்ந்தவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாக அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரே ஃபார்முலா, அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு கட்சி கூட ஒரு கூட்டணி சேருவாங்க. அப்படிப்பட்ட தலைவருடைய நிலைமை இன்னைக்கு மிக பரிதாபகரமாக போய்விட்டது. இதற்கு காரணம் பிஜேபி தான். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு அரசியலில்.
நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன் அரசியல் ரீதியாக. தம்பி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பாஜக தலைமையிலான சங்க பரிவாரங்கள், அவற்றின் கூட்டணி கட்சிகள் மதச்சார்பின்மை கூடாது என்று எதிர்த்து நிற்கிற அணியினர். கான்ஸ்டிடியூஷன் அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது, நெருக்கடியாக இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவ சக்திகளோடு RSS பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மி அளவும் உடன்பாடோ தொடர்போ வைத்துக் கொள்ளாது என்பதை நாங்க என்ன பட்டியல் அடைச்சிருக்க ஆடாமாடா மான தமிழ் மக்கள் எங்களையும் பட்டியல் வைக்கிற என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு? மீண்டும் மனுஸ்மிருதி காலத்துக்கு எடுத்து செல்வதற்காக குலக்கல்வி கொண்ட துணியில அவர் பேசுவது நான் உண்மையிலே வன்மையாக கண்டிக்கிறேன். ராமன் இருக்கும் இடம் அயோத்தி, அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, தயலாபுரம் தோட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நீதான் சொல்ற